வாழ்க்கையில் பல போராட்டங்கள், வேலை இல்லாமை, உடல் நலக்குறைவு, குடும்ப சிக்கல்கள் இப்படி எதுவும் சரியாக இல்லை என்று தோன்றும் நேரங்களில் கூட நீ கர்த்தராகிய என்னை மனதார ஆராதிக்க வேண்டும். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கக் கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நீ உன் கர்த்தராகிய என்னை ஆராதிக்கிறாயா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உணவு குறைவா? நான் போஷிக்கிறேன். தண்ணீர் இல்லையா? நான் தருகிறேன். நோயா? நான் குணமாக்குகிறேன். உணவிலும் உடலிலும் மனதிலும் ஒரு பாதுகாப்பு, ஒரு பரிசுத்த நிம்மதி தருவேன். நீ என்னை உண்மையாய் தேடும் பொழுது நான் உன்னுடைய தேவைகளையும் நோய்களையும் நிச்சயமாக விசாரிப்பேன். ஆராதனை உன்னுடைய பங்காயிருக்கும்போது ஆசீர்வாதம் என்னுடைய பொறுப்பு. என்னை உண்மையாய் ஆராதனை செய், அப்பொழுது உன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நான் அற்புதங்களை செய்வேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன்.